எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி சேர்த்திருந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம்.
மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனம், இந்த உலகத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? ஆமென். இந்த மூன்று காரியமும் ஒரு குறைந்த பணத்திலே வாங்கக்கூடிய ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்பமும் ஒரு குறைந்த பணத்தில் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அது மட்டுமல்ல, ஆமென், முட்டை என்ன செய்ய முடியும்? ஒரு குறைந்த பணத்திலே வாங்க முடியும். மீனும் குறைந்த ஒரு பணத்திலே வாங்க. இந்த மூன்று ரொம்ப அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆமென். அப்படி இந்த மூன்று பொருளையும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க இருக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பிள்ளை ரொம்ப விலை உயர்ந்த எதுவுமே கேட்கவில்லை. ஆமென். அப்பத்தை கேட்கிறாங்க, மீனை கேட்கிறாங்க, முட்டையை கேட்கிறாங்க. இது ஒரு தகப்பனாலே எளிமையா கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதை அப்படி ஒரு தகப்பன் கொடுப்பானேயானால், ஆமென், அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலர் 120 மேல் வீட்டு அறையிலே கூட இருந்து தேவ சமூகத்தினருக்கு கூப்பிட்டார்கள். தேற்றவல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. எனவே நாம் கேட்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு மேல 12, 13 வசனங்களை இங்கே வாசிக்கணும், புரிந்து கொள்ள முடியும். என்ன கேட்கிற தேவஜனமே, இங்கே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருங்கள். எதற்காக? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு மனம் அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை முன்பதாக கர்த்தரை துதித்த போதும் அவளுக்குள்ளாக ஒரு மனம் காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனம் தான் அந்த தடைகளை உடைக்கும்படியாக முடிந்தது. அதே போல அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஆமென். இன்றைக்கு தேவசபை வந்திருக்கிறனா நமக்குள்ள ஒரு மனம் இருக்குமே ஆனால் நிச்சயம் ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கிடைக்குமா கிடைக்காதா, இது உண்மையா இல்லையா, அப்படி பல எண்ணங்கள் இல்லாதபடி ஒரு மனமோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை பெல்லடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒன்னஸ் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒரு மனம் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வாசிக்கும் போது ஒருமனப்பட்டு எப்படி வந்தார்களா? அப்போஸ்தலர் 1:15 நாம் வாசிக்கலாம். அந்த நாட்களிலே ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்தபோது 2:1 கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமென். இப்ப நம்ம ஓரிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? சபையாக கூடி வந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ளாக ஒரு மனம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் உண்டாக அப்படின்னா நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மை நிரப்பி அனுப்புவார். ஆமென்,
ஹல்லேலூயா. ஒரு மனம் அவசியமான ஒன்று. இங்கே பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். நாம் தேவ பிள்ளைகளா நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்குள்ள ஒரு மனமோடு இருக்கும்போது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கிறது அடுத்தபடியாக ஆமென் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் நாம் நிரப்பும்படியாக நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 7:37. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றால் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இங்கே ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, அவர் ஜீவ தண்ணீர் என்று சொன்ன அந்த காரியம் பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு தாகம் இருக்குமானா நிச்சயம் தாகம் உள்ளவனுக்கு தாமே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது போல இன்றைக்கு நமக்குள்ள ஒரு தாகம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு தாகம் இருக்குமேயானால் அவன் நிச்சயம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கல. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. என கேட்கிறது ஆறுகள் என்று சொல்லும்போது தாகமுள்ளவர் ஆண்டவர் தண்ணீரை தருகிறார். பாருங்க, ஆறுகள் சொல்லும்போது ஏதோ தண்ணீர் சொல்லும் ஒருவர் குடித்து திருப்தி ஆகலாம். ஆனா ஆறுன்னு சொல்லும்போது அந்த ஆற்று தண்ணீர்னாலே ஒரு மனிதன் மட்டும் பயன்பெற மாட்டான், பல ஆயிரங்கள் பயன்பெறும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் தருகிற அந்த ஆவி நிறைவு ஏதோ நம்ம மட்டும் திருப்தி ஆகிறது அல்ல, நம்ம மூலம் அநேகர் திருப்திப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் ஏதோ நம்மோடு நிறுத்திக் கொள்வது அல்ல, இந்த அபிஷேகத்தின் மூலமாக அநேகர் தேவன் பெற்று திரும்பும்படியாக, இந்த அபிஷேகத்தின் மூலமாக அநேகர் நன்மை பெறும்படியாக அவர் நம்ம உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆறானது பல ஆயிரங்களுக்கு பயன்படுகிறதோ அதே போல பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற ஒரு பிள்ளைகள் பல ஆயிரங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, அடுத்தபடியாக இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு யாருக்கு ஊற்றப்படும் அப்படின்னா யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே மாம்சமானுடைய பிள்ளைகளாக இருக்கிற யாவர் மேலுடைய ஆவியை ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஆயத்தப்பட வேண்டும்.
ஆமென். அவர் எப்பவும் ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம அதை இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நம்மை ஊற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மாம்சமான யாவர் மேலும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஆவியை அவன் உள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள என்ன நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் வரும்போது அவர்கள் பலன் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன அடைவார்கள்? பலன் அடைவார்கள். ஆமா, ஏதோ மாம்சத்தில் வருகிற பலன் அல்ல, ஆவியின் பலன் அவருக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. அதை நம்மால உணர முடியும். ஆமென். நம்ம ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இதுவரை இல்லாத ஒரு பலனை நம்ம உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல் ஒரு காரியம், பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆமென். அப்போஸ்தலர் 2 முதல் 4 வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சுவாமி வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்றடித்தது போல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பலத்த காற்றடித்தது போல ஒரு உணர்வு நமக்குள் ஏற்படும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் போது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த மனுஷன் நிரப்பும் போது பலத்த காற்றடித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாகும். தொடர்ந்து ஆமென். 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கும் போது ஆமென், நவமான பாஷைகளை ஆமென் அக்கினி நாவுகளாக பிரிந்து நவமான பாஷைகளை பேசும்படியாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நவமான பாஷைகளை பேசுவோம், அந்நிய பாஷைகளை பேசுவோம். அதுதான் நமக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் வேதனை. இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்ம தெளிவுபடுத்துகிறார். எனவே பரிசுத்த ஆவி வரும்போது ஒன்று பலன் அடைகிறோம், இரண்டாவது ஒரு காற்றடித்தது போல பலத்த காற்றடித்த ஒரு அனுபவம் உண்டாகும். மூன்றாவதாக அக்கினிமய நாவுகளாக நம்முடைய நாவுகள் மாறும். வெவ்வேறு அந்நிய பாஷையினாலே நாம் பேச ஆரம்பிப்போம். அந்த அனுபவம் நமக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த நிறைய ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொண்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஏதோ பரிசுத்த ஆவியை பெற்ற அந்நிய பாஷை அடையாளத்தை பரிசுத்த ஆவியை பெற்றோ ஆவியில நிரம்புனம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரதான காரியம் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சாட்சி உள்ள அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். எனக்கு கேட்கிற தேவஜனமே, எவ்வளவு ஆண்டவருக்காக செயல்படலாம், எவ்வளவு ஆண்டவருக்காக ஓடலாம், எவ்வளவு ஆண்டவருக்காக கனிகொடு என்ன வேணா செய்யலாம். ஆனா சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லைன்னா தேவனாம் தூஷிக்கப்பட்டு விடும். ஆமென். சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விடுவார். ஆமென். எனவே சாட்சி இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைகள் சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, கடந்த நாள்ல ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க போன் பண்ணி பேசினாங்க. பேசும்போது சொன்ன காரியம், வேலை பார்க்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க NICUல வேலை பார்க்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் இருக்கிறாங்களா, வெட்னர்ஸா. ஒருத்தங்க ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்கள், இன்னொருத்தவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இயேசுவை அறிஞ்சவங்க தான் அறிஞ்சு ஆண்டவரை ஆராதி எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை. ஆமென். அதே நேரத்துல இயேசுவை அறியாத ஒரு அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்களா, அவங்களே சொல்றாங்க, அவங்க சாட்சி வாழ்க்கையை பார்த்தா அவங்களே சொன்னாங்க, நான் என்னுடைய காரியத்துல அநேக காரியம் நான் திரித்து கொண்டேன் அப்படின்னு.
ஆமென். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவங்க ஒருத்தர் பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க சொன்ன அவங்க திரும்ப சொன்னாங்களா, உங்க ஆட்கள் தானே அப்படி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்களா, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அவங்க இவங்க சொல்லிருக்காங்க, உங்க ஆட்கள் தானே அப்படி. ஆமென். அவங்க சாட்சி வாழ்க்கை என்ன? அல்லேலூயா. என்ன சாட்சி இருக்கு? அல்லேலூயா. அவங்க நினைச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஊழியக்காரர். ஆமென். அல்லேலூயா. நான் அந்த அவருடைய சர்ச்சில் 2-3 வாட்டி மீட்டிங் போயிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சாட்சி வாழ்க்கை? அவங்க நினைக்கலாம் நான் ஊர்ல இல்ல, நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தெரியாது நினைக்கலாம். ஒருவர் நம்ம அப்படி நினைக்க கூடாது. நம்ம 2 கண்ணு கண்டு பார்க்க, நம்மள 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நம்ம எந்த இடத்துல சாட்சியின் வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒன்று. நம்ம வேலை பார்க்குற இடங்களா இருக்கட்டும். ஆமே. அவங்க சொல்றாங்க, அவங்கள அந்த இயேசு அறியாதவங்க அவங்க ஃபேமிலி அவ்வளவு உடைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனாலும் அவங்க ஹேண்டில் பண்றதை பார்த்தா உண்மையிலே ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு அது இல்லைன்னு சொல்லி வருத்தமா இருக்கு அப்படி. ஆமென். அல்லேலூயா. எனக்கு கேட்கிற நண்பு தேவ ஜனமே, சாட்சியின் வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம நினைக்கலாம், ஆமென், அவங்க ஹிந்தி தானே பேசுறாங்க, நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது நினைக்கலாம். ஆமென். அவங்க தெலுங்கு தானே பேசுறாங்க, அவங்க எல்லாம் இங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்க வர போறாங்க, அவங்கள நம்ம எங்க தெரிய கொண்டு இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு கேட்கிற அன்பது அப்படி அல்ல. நாம் எந்த சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, பேதுரும் யோவானும் தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணினார். கர்த்தரை பற்றி தைரியமா சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசை கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம் உள்ளவனாக காணப்படுகிறான். ஆமென். எனவே பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிற அந்த வசனத்தை, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கலாம். பூரண கிருபை உண்டாகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தைரியத்தோடு சாட்சி கொடுத்தனால எல்லாருக்கும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது பார்க்க போறோம். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மை உண்டாகிறது என வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:18. ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நன்மை என்ன அப்படின்னா, ஆவியிலே ஜெபிக்க உதவுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் சாமி வார்த்தையில ஜெபிக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ளே உண்டாகும் போது நாம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆவியிலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு
கண்ணீரோடு பாடுவேன். இந்த ஆவியோடு பாடணும். ஆமீன். ஆவியில விண்ணப்பம் பண்ணணும், ஆவியில ஜெபிக்கணும்னு சொன்னா பரிசுத்த நிறைவை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த நிறைவை நமக்குள் இருக்கும்போது ஜாமீன் ஆவியில ஜெபிக்க முடியாத நன்மையை அது நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு நமக்கு என்ன செய்கிறது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே இந்த பரிசுத்த ஆவி அவர் ஆவிக்குரிய வரங்களை நமக்கு தரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவினாலே நாம் தேவ சொல்லை கேட்கும் போது அந்த ஆவினாலே நம்மளுடைய வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நம்மை மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவருடைய ஆவிக்குரிய வரங்களை நமக்குள் செயல்படும்படியாக அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆமென் பரிசுத்தருடைய நன்மை என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் எந்த மனுஷனோடு கூட இல்லை. ஹல்லேலூயா. ஆமை மாம்ச இரத்தத்தோடு அல்ல, பிசாசுகளோடு ஆமை துரைத்தனங்களோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோட வானோட பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதன் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே வாசிச்ச 18வது வசனம். ஆமென். எந்த சமயத்தில் சகல வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிசாசின் மத்தியிலே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாம். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆமென் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியானவர் சபையை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த கிருபை நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எனவே இந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் ஆமென் பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நடத்தப்படும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பலவிதமான எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பலவிதமான சோதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சத்துருவான் பல விதங்கள் நம்மை சுவாமி நமக்கு போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரே வழி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோமே ஆனால் நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் சாட்சியாக நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆவியிலே நாம் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் தைரியமாக கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து விடாதபடி விசுவாசத்திலே தைரியம் உள்ளவராக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆவியினாலே நடக்க உதவக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்முடைய மாம்ச பலத்தினால் நடந்தோமானால் நம்முடைய வழி நாமை தாறுமாறாக போய்விடும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படும் போது நம் வழி அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, எனவே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் ஆமை சவுலை தொட்டவுடனே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, அவருடைய சித்தம் அவருடைய வழியிலே நடக்கும்படியாக அவருடைய வழிகள் பாடுகள் நிறைந்தது. அவை பாடுகள் நிறைந்த விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷையில பேசுவார்கள். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள் ஒரு பலன் வருகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது பலத்த காற்றடித்தது போல ஒரு உணர்வு நமக்குள்ளே கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது ஆவிக்குள்ளாக நாம் தைரியமாக நிற்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. அநேக நேரத்தில் பிரச்சனைகளை போராட்டங்களை அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்கும் என்று சொன்னா அது தைரியத்தோட ஃபேஸ் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் நான் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. ஆமென். போன உடனே ஃபர்ஸ்ட்ல எங்க ஃபார்ம்ல ஃபில் அப் பண்றது ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். நான் அதுல டேஷ் போட்டு விட்டுருந்தேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது கிளாஸ்ல என்ன பிரின்சிபல் தான் எனக்கு கிளாஸ் எடுக்க வராரு. அவர் அந்த ஃபார்ம் கொண்டு அப்படியே வராரு. ஆமென். வந்து என்னோட அம்தாப் சிங் ஸ்டாண்ட் அப் அல்லேலூயா. ஏன் பரிசுத்த பெற்றுக்கொள்ளல அப்படி? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படியே அமைதியாக நின்று ஏன் பெற்றுக்கொள்ள, அதுக்கு என்ன ரீசன் சொன்னதானே இருந்தானே சொல்ல முடியும். பெற்றுக்கொள்ளல, ஏன் பெற்றுக்கொள்ளல? பெற்றுக்கொள்ளல. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் சபையில ஒரு நாளைக்கு ஒரு அம்மாவுக்கு பிசாசு போராட்டம். அப்போ பாஸ்டர் ஜாம ஆமென் கூட்டு மீட்டிங் முடிஞ்சு ஆமென் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அது அப்படியே நிற்குது. திடீர்னு ஆவில நிறைய அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சான். அது ஆட ஆரம்பிச்சு. பாஸ்டர் தலைநில் அப்படின்னு நான் தலை எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவரே சோத்திர, ஆண்டவர் விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை. இதுதான் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு வாஞ்சம். ஆமென், இந்த அனுபவத்தை என்ன செய்யணும், நானும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ சொல்ல பல நாட்கள் ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு முழு ஜெபத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆவியானவர் வல்லமை நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருந்த இடம் எனக்கு எப்படின்னே தெரியாது. ஆமென். அவ்வளவு பலமாக பரிசுத்த ஆவி நிரப்பி என்னை அவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாலே நான் எனக்கு ஆமென் பெற்று எந்த ஒரு அறிவு எனக்கு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொன்று எனக்கு ஒரு பெற்றுக்கொண்ட ஒரு நம்ம ஆராய்ச்சிருந்தா இவ்வளவு பக்கத்துல போனா யாரும் தப்பா பார்த்துறாங்களோ, அது சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு என்ன செய்யும், ஒரு வெட்கமான ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. எப்ப அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி எப்ப எனக்குள்ள தாகம் வர ஆரம்பிச்சதோ அப்ப ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தாகம் உங்களுக்கு வறுமையானால் அவர்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தாகம் அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு கால தாகம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வேற தண்ணீரை குறித்து சொல்லல, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். ஆமென். நம்ம எல்லாம் இணைந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா அதிசயங்களுக்கும், எல்லா உபகாரங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன செய்த சித்தமாக இருந்தது அதை நாள் செய்து நிறைவேற்றிருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒரு ஆரம்பம் தான் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக சொல்லுகிறதே ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரங்களே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான ராத்திரி நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை தேவனாகிய நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, மெய்யாகவே நாளிலே கர்த்தர் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை தொட்டதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே ஸ்தோத்திரமையான பரிசுத்த பாடல்கள் ஆராதனைகள் ஆண்டவரே சங்கீத வேளைகள் செய்தி நேரம் ஆண்டவரே ஜெப வேளைகளை தேவனுடைய மகிமைகள் மத்தியிலே வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மெய்யாவை பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உலாவுனதற்காக ஸ்தோத்திரம் ஐயா ஜனங்களை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா கர்த்தாவே இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாதவர் நாட்டின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக ஆண்டவரே பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே இன்னித ஒவ்வொரு நாள் அனல் மூட்டி எழுப்பும்படியான கிருபையினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா பெற்றுக்கொண்டு விட்டு விடாது தொடர்ந்து அனல் மூட்டி எழுப்பும்படியாக ஹalleluya கர்த்தருக்கு பயன்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்த காணிக்கைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நிறைவான பலனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஹalleluya இந்த புதிய வருடத்தை தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஹalleluya ஸ்தோத்திரம் ஐயா நீர் மேய்ப்பராக இருந்து உடைய பிள்ளைகள் தாழ்ச்சி அடைந்து விடாதபடி சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் திருமண நாட்கள் காண்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் அந்த புதிய திருமண ஆண்டை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த புதிய திருமண ஆண்டிலே நன்மையின் ஆசீர்வாதங்களை அவர் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா தொடர்ந்து நாள் நடக்கிற ஆண்டவரே அந்த துபாய் சபையில காலை நடக்கிற அபிஷேக ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இரவு நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் நடக்கிற ஃபேமிலி ரிட்ரீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக பரிசுத்த ஆவி ஒவ்வொரு தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா தொடர்ந்து திங்கள் செவ்வாய் நாட்களுக்கு ஆண்டவரே கன்ஷகுரலுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா சுகத்தோட பலத்தோட நிரப்புவீராக நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் கண்டடைய கர்த்தர் கண்டடும்படியாக ஜெபிக்கிறேன் கிருபை சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக துக்கங்கள் மாறுவதாக கண்ணீர் துடைக்கப்படுவதாக வறட்சிகள் மாறுவதாக வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக கைப்பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக வேலையில உயர்வுகளை மேன்மைகளை கொடுத்து இந்த பிள்ளைக்கு அதை கனமனும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா வழி இல்லாத வழியை உருவாக்குற தேவனாகிய கர்த்தர் வழியை உருவாக்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நாள் தேசம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தர் வருகைக்கு ஆயத்தோட மனவாட்டிகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா விளக்குகளை எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்குகளாக காணப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாம மகிமைப்படட்டும் தாராளம் வந்த சகல துதி கன மகிமை இல்ல இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்மளுடைய பிரஸ்தாபத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இந்த ஊழியத்தோடும் தேசத்தோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை வருகை வரையிலும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா